வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்ட போதிலும் பல ரயில்கள் சேவையில் ஈடுபட்டன. ரயில்வே திணைக்களம் தெரிவிப்பு. சட்டவிரோத தேர்தல் பிரசார அலுவலகங்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பம். தேர்தல்கள் செயலகம் தெரிவிப்பு. அமெரிக்க ராஜதந்திர அதிகாரிகள் 3 நாட்டிலிருந்து வெளியேற்றியுள்ளதாக வெனிசுவேலா அறிவிப்பு. விரிவான செய்திகள். பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்ட போதிலும் தூர பிரதேசங்களுக்கான ஒரே ஒரு ரயில் சேவையை தவிர அனைத்து சேவைகளும் இன்று முற்பகல் முன்னெடுக்கப்பட்டதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க தெரிவித்தார். கொழும்பு கோட்டையிலிருந்து பதிலை நோக்கி இன்று முற்பகல் பயணிக்கவிருந்த ரயில் மாத்திரமே சேவையில் ஈடுபடவில்லை என அவர் தெரிவித்தார். அனைத்து அலுவலக ரயில் சேவைகளும் உரிய முறையில் சேவையில் ஈடுபட்டதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க தெரிவித்தார். பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்ட போதிலும் நாட்டின் பல பகுதிகளில் ரயில் சேவைகள் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். எனினும் சில பகுதிகளில் உரிய நேரத்தில் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படவில்லை என பயணிகள் குறிப்பிட்டனர். ரயில் என்ஜின் சாரதிகள் சங்கத்தின் தலைவர் ILK திசாநாயக்கவை போக்குவரத்து அமைச்சின் கண்காணிப்பு அதிகாரி பதவியிலிருந்து நீக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 13ஆம் திகதி இந்த பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் இன்று 4வது நாளாக யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று காலை முதல் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. காணாமற் போனவர்கள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காக இன்றும் பலர் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு வருகை தந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கடந்த 3 தினங்களாக யாழ் மாவட்ட செயலகத்திலும் கோய்பாய் மற்றும் சாவைச்சேரியிலும் 147 பேர் தமது சாட்சியங்களை பதிவு செய்துள்ளனர். இதன்போது காணாமற் போனவர்கள் தொடர்பில் புதிதாக 507 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஏற்கனவே கிளிநொச்சி மக்களின் சாட்சியங்களை பதிவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத தேர்தல் பிரசார அலுவலகங்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. மாவட்ட மட்டத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிடுகின்றார். சட்டவிரோத தேர்தல் பிரசார அலுவலகங்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் 30 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அத்தகைய பிரசார அலுவலகங்களை அகற்றுவதற்காக போலீசாரின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளவும் திட்டமிட்டுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் கூறினார். சில கட்சிகள் சுயேட்சை குழுக்களினால் அனுமதி பெறப்படாத அலுவலகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் திணைக்களத்துக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த முறைப்பாடுகளுக்கு அமைய இன்று முதல் தேர்தல் நடைபெறவுள்ள 6 மாவட்டங்களிலும் தேர்தல்கள் திணைக்களத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலர்களை வெளிக்கள கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி இத்தகைய அதிகாரம் அளிக்கப்படாத தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் இருக்கின்றனவா என கணிப்பீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை 17, 18, 19ஆம் தேதிகளில் மேற்கொள்ளப்பட உள்ளதோடு அதன் பின்னர் 20ஆம் தேதியிலிருந்து அதிகாரம் பெறப்படாத தேர்தல் அலுவலகங்கள் காணப்பட்டால் அவற்றை போலீசார் மூலமாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்குகின்றமை அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் கண்காணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். காலி, மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்கப்பட்டமை தொடர்பில் அதிக சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் கூறியுள்ளார். அநேகமான வேட்பாளர்கள் தமது பிரசார நடவடிக்கைகளின் போது வாக்காளர்களுக்கு பொருட்களை பகிர்ந்தளிப்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளதென்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தென் மற்றும் மேல் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் மக்களுக்கு பொருட்களை வழங்கி விருப்பு வாக்குகளை அதிகரித்துக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தேசிய தேர்தல் கண்காணிப்பு நிலையம் அறிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறும் வகையில் அமைந்துள்ள இந்த நடவடிக்கை தொடர்பில் தேர்தல் ஆணையாளரின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளதாக நிலையத்தின் தேசிய அமைப்பாளர் ரசங்க ஹரிச்சந்திர கூறியுள்ளார். இதனிடையே விருப்பு வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக வேட்பாளர்கள் பொருட்களை லஞ்சமாக வழங்குகின்றமை தொடர்பில் தமது அமைப்பிற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார்.
அம்பாறை நிந்தவூர் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். கல்முனை அக்கரைப்பற்று பிரதான வீதியின் நிந்தவூர் பிரதேச செயலகம் அருகே டிப்பர் வாகனமும் முச்சக்கர வண்டியும் மோதியுள்ளன. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியில் பயணித்த மற்றொருவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் நிலையில் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கம்பகா கிரிந்திவல ரத்தாவான நகரில் தனியார் பஸ்ஸுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 19 மற்றும் 24 வயதான 2 இளைஞர்களை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பஸ் சாரதி இன்று பூகொடை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். ஹேட்டன் பட்டகலை பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹேட்டனில் இருந்து பூலியாவத்தை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி பாலத்தில் மோதி பள்ளத்தில் விழுந்துள்ளது. ஹேட்டன் பூலியாவத்தை பகுதியை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 45 வயதுடைய ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாணந்துறை ரத்தினபுரி பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியுடன் டிப்பர் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பதுளையில் இருந்து பாணந்துறை நோக்கி பயணித்த டிப்பர் ஒன்று வீதியை விட்டு விலகி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பாணந்துறை ரத்தினபுரி பிரதான வீதியில் இன்று அதிகாலை 4 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பாணந்துறையிலிருந்து ஹொரணை நோக்கி பயணித்த லோரி கடையொன்றிற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் டிப்பர் லோரியுடன் மோதியுள்ளது. இதன்போது வர்த்தக நிலையம் ஒன்றிற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த விபத்தில் லோரியின் சாரதி காயமடைந்துள்ளதுடன் பண்டாரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அரச கொள்கையை மாற்றினாலும் பயிர் செய்கைக்கான வயல் நிலங்களின் அளவினை அதிகரிக்க முடியாது என நீர்ப்பாசன நீர்வள மற்றும் முகாமைத்துவ அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்தார். மகா ஓயா ரம்புக்கன ஓயா பகுதியில் நடைபெற்ற நிகழ்வின் போதே அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார். ரம்புக்கன ஓயா நீர்த்தேக்கத்தின் நீரினை பயன்படுத்தி நெற்செய்கை பண்ணப்பட்ட 330 ஏக்கர் வயல்களின் அறுவடை நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மகா ஓயா பொல்வத்த ஆதிவாசிகள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா கலந்து கொண்டிருந்தார். அனைவருக்கும் 1.5 ஏக்கர் காணி போதாது, குறைந்தது 2 ஏக்கராவது தேவை என்று கூறப்பட்டது. அரச கொள்கைக்கு அமைய வழங்கப்படும் வயல் காணிகளின் அளவு 1.5 ஏக்கராக உள்ளது. ஆனால் இந்த கொள்கையை மாற்றினாலும் வயல் காணி வழங்க முடியாது. வயல் காணிகளை எதிர்பார்த்து 2600 பேர் இருக்கின்றனர். ஆனால் 2300 பேருக்கு வழங்கக்கூடிய அளவுக்குத்தான் வயல் காணி உள்ளது. நீங்கள் கேட்கும் அதிகமான இடம் மகாவலிக்கு சொந்தமானதல்ல, அவை வன பாதுகாப்புக்கு சொந்தமானவை. தேசிய மெய் வல்லுநர் விளையாட்டுப் போட்டியின் முன்னோடியாக நடைபெற்ற ஆடவர் பிரிவு வேக நடை போட்டியில் மேல் மாகாணத்தை சேர்ந்த அகில பெர்னாண்டோ வெற்றி பெற்றார். 40வது தேசிய மெய் வல்லுநர் விளையாட்டுப் போட்டியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட வேக நடை போட்டி தலவத்துகொட ஜப்பான் இலங்கை நட்புறவு பாலத்திற்கு அருகில் ஆரம்பமானது. 9 மாகாணங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வீர வீராங்கனைகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். வேக நடை போட்டியின் ஆடவர் பிரிவில் மேல் மாகாணத்தை சேர்ந்த அகில பெர்னாண்டோ முதல் இடத்தை பிடித்ததுடன் தென் மாகாணத்தை சேர்ந்த எம்டி சம்பத் 2வது இடத்தை பிடித்தார். 3வது இடத்தை மேல் மாகாணத்தை சேர்ந்த சம்பத் பெர்னாண்டோ தனதாக்கினார். மகளிர் பிரிவு வேக நடை போட்டியில் மேல் மாகாணத்தை சேர்ந்த முன்னாள் சாம்பியனான கீதா நந்தினி தோல்வியை தழுவிக்கொண்டார். ஊவா மாகாணத்தை சேர்ந்த MC தமயந்தி முதலிடத்தை பெற்றுக் கொண்டார். மேல் மாகாணத்தை சேர்ந்த கீதா நந்தினி 2ஆம் இடத்தையும் தென் மாகாணத்தை சேர்ந்த தினுஷா தில்கானி 3வது இடத்தையும் பெற்றனர். අංක 83 31 MC දමයන්ති ඌව පළාත නියෝජනය කරන ක්‍රීඩිකාවක් තමයි 2014 තරඟ 149 ගීතා නන්දනී බස්නාහිර පළාත නියෝජනය කරගෙන 3 වන ස්ථානයේ හිටි எங்களுக்கு முந்தி இந்த மாணவர்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு கிடைச்சிக்குது. எங்களுக்கு கிடைச்சது பெரிய வரம் உண்டு. ஏன்னா இதுக்கு முந்தி எங்களோட ஸ்கூலில் ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. இப்போ தான் இதால் வந்து எங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கிடைச்சிக்குது, புது புது அனுபவம் கிடைச்சிது. இதை வச்சு முன்னிட்டு போனால் ஒலிம்பிக்கில் எங்கள் நாட்டுக்கு ஒரு பதக்கம் வெள்ளையுது. சூப்பர் ஃபைட்டர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.